தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 16:1 இப்படி வாசிக்கிறோம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். தாவீது தெய்வத்தை பார்த்து சொல்லுகிறார், உம்மை நான் நம்பி இருக்கிறேன் அப்பா, நீங்க என்னை காப்பாற்ற வேண்டும் என்று. சங்கீதம் 34 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, எத்தனை பெரிய வலிமையுடையவனாக சத்ரு இருந்தாலும் எந்த சத்ருவும் உன்னை நெருக்காதபடி, எந்த சத்ருவும் உன்னை தொடாதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. அவர் ஒருபோதும் உங்களை சத்ருவின் கையில ஒப்பு கொடுப்பதில்லை. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனம் புறப்பட்டு கானானுக்கு நேராக முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக செங்கடல் நிற்கிறது. பின்னாக எகிப்தின் சேனை அவர்களை ஆக்கிரமிக்கும்படியாக நெருங்கும் பொழுது முன்னாக போய்கொண்டிருந்த தேவ தூதன் அவர்களுக்கு பின்னாக வருகிறான். இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எகிப்தின் சேனைக்கும் இடையாக வந்து நிற்கிறது. சத்ரு ஒருபோதும் அவனை நெருக்கி விடாதபடி, சத்ரு ஒருபோதும் இஸ்ரவேல் ஜனங்களை தொட்டு விடாதபடி தேவ தூதன் அங்கு இறங்கி தேவ ஜனத்துக்கு ஆதரவாக நிற்கிறார். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, சங்கீதம் 91 வாசிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தேவ பிள்ளையே, உன்னை சத்துரு தொடாதபடி, சத்துருனை நெருக்காதபடி தேவனுடைய பாதுகாப்பு உன்னை சுற்றிலும் அரணாய் இருக்கிறது. அவர் உன்னை ஒருபோதும் சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து நாமும் இந்த காலை வேளையில சொல்லலாம், தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அவரை நம்பி இருக்கிறவனை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. God bless you.